வணக்கம். நீலா கார்டனுக்கு உங்களை வரவேற்கிறேன். வாங்க எங்கள் தோட்டத்தை பார்ப்போம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இன்றைக்கி என்ன பார்ப்போம்னா மிளகாய் செடியை பற்றி பார்ப்போம். பாருங்கள், இது ஒரு நல்ல சீசன். ஆடிப்பட்டம், அடுத்து கார்த்திகை பட்டம், இப்போ தைப்பட்டம் தொடங்கியிருக்கு. இப்போ தைப்பட்டத்தில் மிளகாய் வைக்கலாம், நல்லா காய்க்கும். பாருங்கள், மிளகாய் நல்லா கொத்து கொத்தாக காய்ச்சிருக்கு. பாருங்கள், மிளகாய் செடி வளர்க்குறது ஈஸி தான். அதை நம்ம வீட்டில் உள்ள மிளகாயவே பிச்சு போடலாம். தனியாக அதுக்கு விதை வாங்கணுங்கிற அவசியம் இல்லை. அது முளைச்சி ஒரு 20-25 நாள் ஆனோடனே நாற்றை பிடுங்கி நட்டோம்னா நல்லா காய்க்கும். பாருங்கள், மிளகாயிலேயே நிறைய ரகங்கள் இருக்குது. இது நீட்டு மிளகாய், பச்சை மிளகாய். பாருங்கள், நல்லா குண்டாக காய்ச்சிருக்கு. நம்ம குழம்புக்கு தேவையானதை ஒரு 4 செடி வச்சோம்னா அப்பப்போ அறுவடை பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா குண்டு குண்டாக காய்ச்சிருக்கு. இதை வளர்க்குறதும் ஈஸி தான். அப்பப்போ இதுக்கு தேமூர் கரைசல் கொடுக்கணும், இல்லைன்னா இலை சுருட்டல் மட்டும் வரும். 15 நாளைக்கு ஒருக்கா உரம் கொடுக்கலாம். மக்கி போன நல்லா மாட்டு ஏறு, ஆட்டு ஏறு கொடுக்கலாம். மீன் அமிலம், பஞ்சகவியா அப்பப்போ தெளித்து விட்டோம்னா நமக்கு அறுவடை கிடச்சிட்டே இருக்கும். நம்ம வீட்டுக்கு தேவையான பச்சை மிளகாயை எடுத்துக்கிறலாம். இப்படி அனைவரும் மிளகாய் செடியை வளர்த்து பயன்பெறுமாறு அன்போடு கேட்டுக்கிறேன். இந்த பச்சை மிளகாய் வச்சுருக்கேன், இதோட காஷ்மீரி மிளகாயும் காய்ச்சிருக்கு. வாங்க அதை பார்ப்போம். பாருங்க, இதுதான் அந்த காஷ்மீரி மிளகாய். அதை பார்த்த உடனே தெரியும், அப்படியே விதை வெளியில் தெரிகிற மாதிரி. அப்படியே இந்த பாருங்கள், அப்படியே ஒரு மாதிரி காயப்பட்ட மாதிரி தெரியும். அதான் காஷ்மீரி மிளகாய். பாருங்கள், இந்த இருக்குது பாருங்கள், நல்லா அதையும் பறிப்போம். காஷ்மீரி மிளகாய் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் பச்சையை பறிச்சிட்டேன் நான் காட்டணுங்கிறதுக்காக. இப்படி மிளகாய் அறுவடை எடுத்து அனைவரும் பயன்பெறுமாறு அன்போடு கேட்டுக்கிறேன். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. ஹாப்பி கார்டனிங். வாழ்க வளமுடன்.